வணக்கம். தமிழக வளர்ச்சி ஆவணமும் உத்தரவாதமும் அடங்கிய புத்தகம் விவசாயிகளின் நலன். விவசாய குடும்பத்திலிருந்தும் ஏழை விவசாய தொழிலாளிகள் குடும்பத்திலிருந்தும் மூத்த படித்த ஒருவர் வீதம் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் அரசு வேலை உறுதியாக வழங்கப்படும். நலிந்து கிடக்கும் விவசாயத்தை நல்ல நிலைமைக்கு மாற்றும் வகையில் விவசாயத்திற்கு பல்வேறு சலுகைகள் செய்ய வேண்டியது உள்ளது. நாட்டின் முதுகெலும்பான அனைவருக்கும் உணவளிக்கும் விவசாயம் அழிந்துவிடும் அபாயத்தில் இருக்கிறது. எங்கு பார்த்தாலும் கட்டிடங்கள், எங்கு பார்த்தாலும் பிளாட்ஸ். நமது தாய் நமக்கு பாலூட்டி வளர்த்தார்கள், நமது பூமி தாய் நமக்கு சோறூட்டி வளர்த்தாள். நாம் பெற்ற தாயை பராமரிப்பது போல் நாம் வாழும் பூமி தாயை பராமரிப்பது நமது தலையாய கடமையாகும். எனவே சிறு குறு விவசாயிகளின் இன்றைய தினம் வரையுள்ள அரசு கடன்கள், கூட்டுறவு மற்றும் தேசிய வங்கிகளின் கடன்கள் மொத்தமாக தள்ளுபடி செய்யப்படும். தனியார் விவசாய கடன்கள் பாதி தள்ளுபடி செய்யப்படும். அதை அரசே ஏற்றுக்கொள்ளும். பெரும் விவசாயிகளுக்கு கடன் தொகையில் இன்றைய தினம் வரை வட்டி மட்டும் தள்ளுபடி செய்யப்படும். சோழநாடு சோறுடைத்து என்பது வரலாற்று பதிவு. தமிழகத்தின் நெற்களஞ்சியம் தஞ்சை என தஞ்சை வளநாட்டை பற்றி பேசுகிறோம், படிக்கிறோம். ஆனால் அந்த நெற்களஞ்சியத்திற்கு வந்த ஆபத்தை நிச்சயமாக நீக்கியாக வேண்டும். எந்த ரூபத்தில் வந்தாலும் அதை நீக்க அனைத்து இந்திய எம்ஜிஆர் மக்கள் முன்னேற்ற கழகம் பாடுபடும். காவிரி நடுவர் மன்ற ஆணையின்படியும் உச்சநீதிமன்ற தீர்ப்பின்படியும் ஒரே ஆண்டில் உரிமைகள் பெற்றுத்தரப்படும். நமது நீர்நிலை கொள்கைகள் திட்டங்களால் இனிவரும் காலங்களில் தண்ணீர் பஞ்சம் என்பதே இருக்காது. அதே வேளையில் நவீன வேளாண் உத்திகளை கையாண்டு நெல் சாகுபடியை பல்மடங்கு உயர்த்தப்படும். இதற்காக தஞ்சை டெல்டா மாவட்ட விவசாயிகள் வளம் பெறும் வகையில், பொருளாதார சிக்கலில் இருந்து வெளியே வரும் வகையிலும் சிறப்பு திட்டங்கள் தீட்டி செயல்படுத்தப்படும். விவசாயத்தை ஊக்குவிக்கின்ற வகையில் முதல் ஓராண்டுக்கு பருவமழை பொழியும் முன்பாகவே சிறு குறு பெரும் விவசாயிகள் அனைவருக்குமே பூச்சி மருந்து, உரம் மற்றும் விதைகள் இலவசமாக வழங்கப்படும். உழவு, களைபறித்தல், அறுவடை போன்ற உபகரணங்கள் இலவசமாக வழங்கப்படும். 2ஆம் ஆண்டிற்கு 50% சலுகை விலையில் வழங்கப்படும். விவசாயிகளின் விளைபொருளுக்கு விவசாயிகளே விலை நிர்ணயம் செய்யும் நிலை ஏற்படுத்தப்படும். மாவட்டத்தின் ஆட்சித்தலைவர் தலைமையில் கட்சி சார்பற்ற விவசாயிகளை கொண்ட குழுக்கள் அமைக்கப்படும். தேவைப்பட்டால் விவசாயிகளின் விளைபொருட்களை அரசாங்கமே கொள்முதல் செய்யும். விவசாயத்தை வளப்படுத்த இந்த திட்டம் உடனடியாக நடப்பு ஆண்டே செயல்படுத்தப்படும். மேலும் கரும்பு விவசாயிகளுக்கு தர வேண்டிய பல வருடங்களாக பல கோடி நிலுவைத் தொகை உடனடியாக வழங்கப்படும். அதேபோல் வறட்சி நிவாரணம், வெள்ள நிவாரணம் அறிவிக்கப்பட்டு அது வழங்கப்படாமல் நிலுவைத் தொகை இருந்தாலும் உடனடியாக வழங்கப்படும். சமையலுக்கு அதிகம் பயன்படுத்தப்படும் துவரை, உளுந்து, நிலக்கடலை போன்ற பயிர்கள் சாகுபடி செய்பவர்களுக்கு சிறப்பு ஊக்கத்தொகை வழங்கப்படும். விவசாயிகளின் நலன் கருதி இந்தியாவிலேயே முதன் முறையாக பயிர் பாதுகாப்பு திட்டம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களால் கொண்டு வரப்பட்டது. ஏனோ அந்த திட்டம் கிடப்பில் போடப்பட்டு விட்டது. அதை மீண்டும் கொண்டு வந்து முழுமையாக செயல்படுத்தப்படும். இயற்கை சீற்றங்களால், அதாவது வறட்சி நிவாரணம் ஏற்படும் பாதிப்பில் இருந்து காப்பாற்ற பயிர் பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் முழு காப்பீட்டு திட்டத்தின் ஈவுத்தொகை 50% அரசு மானியம் வழங்கப்படும். கரையோர மாவட்டங்களான கடலூர், நாகை, புதுக்கோட்டை, ராமநாதபுரம், தூத்துக்குடி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களுக்கு நிரந்தர விவசாய பாதுகாப்பு திட்டம் செயல்படுத்தப்படும். விவசாயத்திற்கு தேவையான நீர்நிலைகள் குறித்து தொடர்ந்து அடுத்த காணொளியில் உங்களை சந்திக்கிறேன்.